J.K. Rowling's Harry Potter and the Chamber of Secrets, Chapter 14, Cornelius Fudge. அவங்கள சுற்றி அலமோதிக்கிட்டு இருந்த மாணவர்களில் சிலர் போட்டி ரத்து செய்யப்பட்டதை பற்றி புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. மற்றவங்க முகத்துலலாம் கவலை தெரிஞ்சது. ஹாரியும் ரானும் ப்ரொஃபஸர் மெகோனகலை பின்தொடர்ந்து மறுபடியும் பள்ளிக்குள்ளே நுழைஞ்சு பளிங்கு படிக்கட்டுகளில் ஏற தொடங்கினாங்க. ஆனால் இந்த முறை அவங்க யாருடைய அலுவலகத்துக்கும் அழைச்சிட்டு போகப்படலை. மருத்துவமனை பிரிவு அவங்க நெருங்கினப்போ இது உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகோனகல் வியப்பளிக்கும் வகையில் வழக்கத்துக்கு மாறான மென்மையான குரலில் சொன்னாங்க. மற்றும் ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. மற்றும் ஒரு இரட்டை தாக்குதல். ஹாரியோட அடி வயிற்றுல ஒரு பயங்கர நடுக்கம். ப்ரொஃபஸர் மெகோனகல் கதவை தள்ளி திறக்க ஹாரியும் ரானும் உள்ள நுழைஞ்சாங்க. மேடம் பாம்ஃப்ரே ஒரு நீண்ட சுருள்முடி கொண்ட 5ஆம் ஆண்டு மாணவிய பக்கத்தில் நின்று குனிஞ்சு உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸ்லிதரின் காமன் ரூம் போகிற வழி கேட்கறதுக்காக எதிர்பாராத விதமாக அவங்க அணுகின ரேவன்க்ளா மாணவி தான் அவங்கிறத ஹாரி அடையாளம் கண்டுக்கிட்டான். அவளுக்கு அடுத்த படுக்கையில் இருந்தது ஹெர்மாயினி அப்படின்னு அதிர்ச்சியும் வேதனையும் கலந்த குரல் ரான் கிட்ட இருந்து வந்தது. ஹெர்மாயினி ஒரு இம்மி அளவு கூட அசைவில்லாமல் அப்படியே படுத்து கிடந்தா. அகல விரிஞ்சு கொத்திட்டு பார்த்துக்கிட்டு இருந்த அவளுடைய கண்கள் பளபளத்தது. இவங்க 2 பேரும் நூலகத்துக்கு பக்கத்துல இருந்து தான் கண்டெடுக்கப்பட்டாங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகோனகல் சொன்னாங்க. எதுக்கான காரணம் என்னன்னு உங்க 2 பேர்ல யாராவது விளக்க முடியும்னு எனக்கு சுத்தமா தோணல. ஆனா இது அவங்களுக்கு பக்கத்துல தான் தரையில கிடந்தது. அவங்க ஒரு சின்ன வட்ட வடிவமான கை கண்ணாடிய கையில உயர்த்தி பிடிச்சிருந்தாங்க. ஹாரியும் ரானும் அதிர்ச்சியில ஹெர்மாயினிய உத்து பார்த்தபடியே இல்லைன்னு தலையசைச்சாங்க. சரி, நான் உங்களை கிரிஃபெண்டோர் கோபுரத்துக்கே அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு கனத்த குரலில் சொன்ன ப்ரொஃபஸர் மெகோனகல், எப்படியும் நான் மாணவர்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கும். மாணவர்கள் எல்லாரும் அவங்கவங்க ஹவுஸ் காமன் ரூமுக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள கட்டாயம் திரும்பிடணும். அந்த நேரத்துக்கு அப்புறம் யாரும் அவங்கவங்க தங்குமறையை விட்டு வெளியே போகவே கூடாது. ஒவ்வொரு பாட வேளைக்கும் ஒரு ஆசிரியரே உங்களை அழைச்சிட்டு போவாங்க. ஒரு ஆசிரியர் துணை இல்லாம எந்த ஒரு மாணவரும் கழிப்பறையை கூட பயன்படுத்தக்கூடாது. எல்லா குவிட்டிச் பயிற்சிகளும் போட்டிகளும் ஒத்திவைக்கப்படுகின்றன. அந்தி நேர செயல்பாடுகள் எதுவும் இனி நடக்காது. கிரிஃபெண்டோர் காமன் ரூம்ல குழுமியிருந்த அத்தனை கிரிஃபெண்டோர் மாணவர்களும் ப்ரொஃபஸர் மெகோனகல் சொன்னதை மூச்சு கூட விடாம அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தான் வாசிச்சுக்கிட்டு இருந்த காகிதச் சுருளை சுருட்டி வச்சுட்டு கொஞ்சம் தழுதழுத்த குரல்ல அவங்க பேச்சை தொடர்ந்தாங்க. இந்த அளவுக்கு ஒரு மனவேதனைய இவ்வளோ நாளில் நான் அடைஞ்சதா உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்த தாக்குதல்களுக்கு பின்னாடி இருக்கிற குற்றவாளி பிடிபடலைன்னா இந்த பள்ளியே மூடப்பட வாய்ப்பு இருக்கு. இதை பற்றி யாருக்காவது ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சாலும் தயவு செஞ்சு முன்வந்து சொல்லுங்க. அவங்க அந்த போர்ட்ரேட் ஹோல் வழியா கொஞ்சம் தடுமாற்றத்தோட வெளியேறினாங்க. அவங்க கிளம்பின மறுகணமே கிரிஃபெண்டோர் மாணவர்கள் சலசலன்னு பேச தொடங்கினாங்க. ஒரு கிரிஃபெண்டோர் ஆவியை விட்டுட்டு பார்த்தா இப்போ 2 கிரிஃபெண்டோர் மாணவர்கள், ஒரு ரேவன்க்ளா, ஒரு ஹஃபில்பஃப் மாணவர் தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு வீஸ்லி சகோதரர்களுடைய நண்பன் லே ஜார்டன் விரல்களை விட்டு எண்ணி சொன்னான். யாராவது ஒரு ஆசிரியருக்கு கூடவா இந்த ஸ்லிதரின்ஸ் அத்தனை பேரும் பாதுகாப்பா இருக்கிறது கண்ணுக்கு தெரியல? இந்த அத்தனை பிரச்சனையும் ஸ்லிதரின்ஸ் கிட்ட இருந்து தான் வருதுங்கிறது அப்பட்டமா தெரியலையா என்ன? ஸ்லிதரின் வாரிசு, ஸ்லிதரின் அரக்கன், ஸ்லிதரின் ஸ்லிதரின் ஸ்லிதரின். இந்த ஸ்லிதரின்ஸ் அத்தனை பேரையும் ஏன் பள்ளியை விட்டு துரத்திடக்கூடாது அப்படின்னு அவன் ஆவேசமா கத்த, அங்கிருந்த சில பேர் அவனை ஆமோதிச்சு தலையசைச்சாங்க. சில பேர்கிட்ட இருந்து கைத்தட்டல்கள் கூட எழுந்தது. பர்சி வீஸ்லி லே ஜார்டனுக்கு பின்னாடி இருந்த ஒரு நாற்காலியில உட்கார்ந்திருந்தான். ஆனா எப்பவும் தன்னுடைய கருத்துக்களை உறக்க சொல்றான். இப்ப ஏனோ அமைதியா இருந்தான். அவன் முகம் ஏதோ வெளுத்து போய் பயங்கர அதிர்ச்சியில இருக்கிறது போல தெரிஞ்சது. பர்சி அதிர்ச்சியில இருக்கான் அப்படின்னு ஜார்ஜ் மெல்லிய குரல்ல ஹாரி கிட்ட சொன்னான். அந்த ரேவன்க்ளா பொண்ணு பெனாலபி கிளியர்வாட்டர் இருக்கால்ல, அவ ஒரு பர்ஃபெக்ட். அந்த ராட்சசன் ஒரு பர்ஃபெக்டையே தாக்க துணிவான்னு அவன் நினைச்சிருக்க மாட்டான் போல. ஆனா ஹாரியோ இது எல்லாத்தையும் அறகுறையா கவனிச்சுதான் காதல வாங்கினான். மருத்துவமனை படுக்கையில ஒரு கல் சிலைய போல உறைஞ்சு போய் படுத்து கிடந்த ஹெர்மாயினியுடைய உருவம் அவன் கண்கள்ல இருந்து அகல மறுத்துச்சு. ஒருவேளை இந்த தாக்குதல்களுக்கு காரணமான குற்றவாளி சீக்கிரம் பிடிபடலைன்னா அவன் தன்னுடைய மொத்த வாழ்நாளையும் மறுபடியும் டர்ஸ்லிஸ் கூட தான் கழிக்க வேண்டியிருக்கும். பள்ளி மூடப்பட்டா அந்த மகள் அனாதை இல்லத்துக்கே திரும்பி போக வேண்டி இருக்குமேங்கிற பயத்துல தான் டாம் ரிடல் அன்னைக்கு ஹாக்ரிட்டை காட்டி கொடுத்தான். அன்னைக்கு அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு ஹாரியால இப்ப துல்லியமா புரிஞ்சுக்க முடிஞ்சது. நாம இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னு ரான் மெல்லிய குரல்ல ஹாரி காதுல கேட்டான்.
அவங்க இப்போ ஹேக்ரிட சந்தேகப்படுறாங்கன்னு நினைக்கிறியா? நாம இப்ப நேரா போய் அவர்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு ஹாரி ஒரு முடிவுக்கு வந்தவனா சொன்னான். இந்த முறையும் இது அத்தனைக்கும் அவருதான் காரணமாயிருப்பாருன்னு என்னால சுத்தமா நம்ப கூட முடியல. ஆனா கடந்த முறை அந்த அரக்கனை அவருதான் வெளிவிட்டாருன்னா அந்த ரகசிய அறைக்குள்ள எப்படி நுழையிறதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அதுதான் நமக்கான ஆரம்ப புள்ளியா இருக்கும். ஆனா வகுப்பில்லாத நேரத்தை தவிர மற்ற நேரமெல்லாம் நம்ம கிரிஃபிண்டோர் டவருக்குள்ளேயே தானே இருக்கணும்னு ப்ரொஃபசர் மெகானகல் சொல்லியிருக்காங்க. அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு இன்னும் மெல்லிய குரல்ல சொன்ன ஹாரி, என் அப்பாவுடைய பழைய மேலங்கிய வெளியே எடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு.